கடலுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்ட டோர்னியர் ரோந்து விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்ய சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் ஜெயபிரபுவின் உதவியையும் கடலோர காவல்படை கேட்டுள்ளது. இன்னும் 2 வாரத்தில் விமான விபத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிளாக் பாக்ஸில் வந்து 2 ரெக்கார்டர் இருக்கும். ஒன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்பிட்டில் நடக்கும் நிலவரங்கள். இந்த காக்பிட்டில் என்ன மாதிரியான நிலவரங்கள் அவங்களுக்கு தெரியும்னா, இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஃப்ளைட்டு வேறு ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆனதா, இல்லை டேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கும் பைலட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் டேக் பிளேஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டருடைய மெயின் ஃபங்க்ஷனே. ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட் எவ்வளோ தூரத்தில் இந்த ஆல்டிடியூடில் பறந்துக்கிட்டு இருந்தது, எவ்வளோ ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட். அனலைஸ் பண்ணுவாங்க, டேட்டா டிகோடர் அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அந்த பிளாக் பாக்ஸை ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ்டு ஹீட்டுக்கு கொண்டு போவாங்க. உங்களுக்கு தண்ணீருக்குள் இருக்கிறதுனால இது ஹை அமௌண்ட் ஆஃப், நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஹை அமௌண்ட் ஆஃப் சென்டிகிரேட் உள்ள ஹீட்டில் தான் பாஸ் அவுட் பண்ணி தான் மெசேஜை டிகோடர் லெவல் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல அவுட்புட் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம்.